விஐடி யூனிவர்சிட்டியில நீங்க இன்ஜினியரிங் படிக்கணுமா? உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள், உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை பத்தி இந்த வீடியோல நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற பல செய்திகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவதுங்க, வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா முழுக்க ஒரு புகழ்பெற்ற யூனிவர்சிட்டியா மாறி இருக்கிறது. பல மாணவர்கள் இங்க படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. குறிப்பா இன்ஜினியரிங் படிக்கணும்ட்டு எத்தனையோ மாணவர்கள் ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆனா உள்ள போக முடியுமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க எப்படி எல்லாம் இன்ஜினியரிங் அட்மிஷன் கொடுக்குறாங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சாதான் அதனால அடிப்படையில நம்ம போய் ஈஸியா ஜாயின் பண்ண முடியும். இங்க பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஐடி ட்ரிபிள் அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. அதன் அடிப்படையில இன்ஜினியரிங் அட்மிஷன் கொடுக்குறாங்க. அதே போல இது இல்லாம உங்களுடைய 12th மார்க், அதாவது உங்களுடைய பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மார்க்கை வச்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் நீங்க வந்து இன்டகிரேட்டட் கோர்சஸ் எல்லாம் படிக்கலாம். அதாவது இன்டகிரேட்டட் கோர்சஸ்னா அதாவது எம்டெக் இன்டகிரேட்டட் அப்படிம்பாங்க. அது டியூயல் டிகிரி அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அதுல வந்து உங்களுடைய 12th மார்க்கை பேசிக்ஸ் பண்ணி மட்டுமே உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்குறாங்க. இதை பத்தின எல்லாத்தையும் நான் தெளிவா ஒண்ணா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க எத்தனை கேம்பஸ் இருக்குன்னு தெரியணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், பிஐடி வேலூர் தான் மெயின் கேம்பஸ். அதுக்கப்புறம் நம்மளுடைய பிஐடி சென்னை இந்த கேம்பஸ் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் பிஐடி போபால்ல ஒரு கேம்பஸ் இருக்கு. அதுக்கடுத்து வந்து பிஐடி ஏபில ஒரு கேம்பஸ் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல பிஐடி மொரிசியாஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல ஒரு கேம்பஸ் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. இதுல எல்லாரோட ஆசையும் என்னன்னா விஐடி வேலூர், விஐடி சென்னை இதுக்குள்ள போகணும் தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நமக்கு இந்த விஐடி யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு நம்மளால ஃபீஸ் கட்ட முடியுமா? நம்மளுடைய ஃபீஸ் நம்ம கட்டுற லெவலுக்கு இங்க வந்து அந்த லெவலுக்கு வந்து ஃபீஸ் எல்லாம் வாங்குறாங்கிறது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். இங்க இன்ஜினியரிங் படிக்க போறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த விஐடி ட்ரிபிள்ங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு நீங்க இன்ஜினியரிங் படிக்க போறீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வகையில வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பிரிச்சு வச்சிருக்காங்க. குரூப் ஏ, குரூப் பின்னு. குரூப் ஏல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் கிட்டத்தட்ட 1,76,000 ரூபாய் ஃபீஸ் வருது சில கோர்சஸுக்கு. அதே போல குரூப் பில தான் பல கோர்சஸ் இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1,98,000 ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் வருது. ஓகேவா? இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ஃபீஸ் நம்மளால கட்ட முடியுமா நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம வந்து சேர முடியுமா வேணாமான்னு நம்ம ஒரு ஐடியாவுக்கே வருவோம். இது ஒரு கேட்டகரி. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த இன்டகிரேட்டட் கோர்சஸ் சொன்னோம் பாத்தீங்களா, அதுக்கு உங்களுடைய 12th மார்க் மட்டுமே போதும், உங்களுடைய பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மார்க். அதை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு கேட்டகரி, அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா 3 கேட்டகரியா வருது. 4 கேம்பஸ்லயுமே ஒரு மாதிரியான ஃபீஸ் கிட்டத்தட்ட 96,000 ரூபாய், 1,59,000 ரூபாய், 1,92,000 ரூபாய் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸஸ் எல்லாம் வாங்குறாங்க. இந்த ஃபீஸை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனல்ல ரெகுலரா உங்களுக்கு கொடுக்க தான் போறோம். ஏன்னா வந்து இந்த கவுன்சிலிங் நீங்க எப்படி அட்டன் பண்றது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பொதுவா சொல்லணும்னா எல்லாத்துக்குமேங்க, நீங்க வந்து பிஐடி ட்ரிபிள் எக்ஸாம் எழுதினாலும் ரைட்டு, நீங்க எம்டெக் இன்டகிரேட்டட் கோர்சஸ்க்கு அந்த 12th மார்க்கை வச்சு வர்றதா இருந்தாலும் ரைட்டு, எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேங்க்னு ஒன்று கொடுப்பாங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரேங்கின் அடிப்படையில தான் சீட்டு கொடுக்குறாங்க. அந்த ரேங்க்லயுமே ஒரு பிரச்சனை இருக்கு. அதை பத்தி நான் கொஞ்சம் பின்னாடி சொல்றேன். இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிஐடி ட்ரிபிள் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பத்தி பார்ப்போம். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆனது எப்ப நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய அதாவது ஏப்ரல் மாசம் நடக்க போகுது. ஏப்ரல் மாசம் நடக்க போகுது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்குமே அப்ளிகேஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட். அதுக்கு நீங்க அப்ளை பண்ணாம இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணதுக்கு அடுத்து உங்களுக்கு அவங்களே வந்து பல சென்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க போய் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அட்மிட் கார்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. அந்த அட்மிட் கார்டெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நீங்க எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். அட்மிட் கார்டுனா ஹால் டிக்கெட். ஸோ இப்ப மெயினான மேட்டர் என்னன்னா, இதுக்கு அப்ளை பண்றதுக்கு கிட்டத்தட்ட வந்து 1,350 ரூபாய் ஃபீஸ் வாங்குறாங்க. ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி என்னங்க, என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதாவது ஜூலை 1, 2003 இதுக்கு அப்புறம் நீங்க பிறந்த ஸ்டூடெண்டா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து நீங்க எலிஜிபிலிட்டி இருக்குன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அது இல்லாம உங்களுடைய பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ், நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸா இருந்தாலும் ரைட்டு, நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கூட நீங்க எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸ் உங்களுக்கு கூட நீங்க எடுக்காம இருக்கலாம். பயாலஜி இருந்தா கூட நீங்க வந்து இங்க இருக்கலாம், நீங்க படிக்க முடியும், இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம். ஆனா நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸோ இதுல 2 பேப்பர் வந்து செலக்ட் பண்ண சொல்றாங்க. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் ஆப்டிடியூட். இது ஒரு டைப்பு.
இன்னொரு டைப் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, அதுக்கப்புறம் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் ஆப்டிடியூட். இது ஒரு டைப். இந்த 2 டைப்ல தான் உங்களுக்கு கொஸ்டினே கேட்கப்படுது. ஆனா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய அதாவது உங்களுடைய 12th மார்க் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸோ இல்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியோ 60%க்கு மேல இருக்கணும். மூணையுமே நீங்க கூட்டி அதை வந்து பாத்தீங்கன்னா 3ஆல நீங்க வந்து டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 60%க்கு மேல வந்தாதான் நீங்க வந்து இங்க எலிஜிபிள். அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? அதனால உங்களோட போர்டு எக்ஸாம், உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப முக்கியமானதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டி இங்க உங்களுக்கு நீங்க எக்ஸாம்ல நல்ல ஸ்கோர் பண்ணி நல்ல ரேங்க் வாங்கினா கூட இங்க அட்மிஷன் உங்களுக்கு கிடைக்காது. இன்னும் நிறைய பேர் என்ன கேட்கறாங்கன்னா, சார் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதாம நான் வந்து போய் வேற வழியில எதுவும் சீட்டு வாங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, இங்க மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் அந்த 2 பேட்டர்ன் சொன்ன பாத்தீங்களா, இந்த 2 பேட்டர்ன் எப்படின்னா, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இங்கிலீஷ், அதுக்கப்புறம் மேக்ஸ், அப்புறம் வந்து இந்த ஆப்டிடியூட். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேக்குது. 40 கொஸ்டின், 35 5 இங்கிலீஷ் கொஸ்டின், அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் 10 கொஸ்டின். இது ஒரு டைப். இன்னொரு டைப் வந்து பாத்தீங்கன்னா இந்த பயாலஜியை வச்சு. இந்த 2 டைப்ல தான் நடக்குது. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம், அதாவது 2.5 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் நடக்குது. ஓகே, இது பத்தின அந்த சிலபஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து அந்த சிலபஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். அந்த சிலபஸ் இப்ப நம்ம ஜேஇ எக்ஸாம் எழுதுறோம்ல, அது மாதிரி இதுக்குன்னு சில சிலபஸ் எல்லாம் அவங்க வெப்சைட்லயே கொடுத்துருக்காங்க. இதை பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப்போ வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கு. அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த சிலபஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். ஓகேவா? இப்ப நம்ம இதெல்லாம் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இப்ப மெயினா என்னன்னா, நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இந்த எக்ஸாம் எழுதினாதான் உள்ள போக முடியுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க நான் கூட சொன்ன பாத்தீங்களா, அந்த ரேங்கை வச்சுதான் உங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்குறாங்கன்னு. இங்க வெளிப்படைத்தன்மை இல்லை. அதை நான் மீண்டும் சொல்றேன். ஏன்னா இந்த ரேங்க் வந்துட்டோம்னா, சார் நான் இப்போ வந்து அந்த இவ்வளவு டோட்டலா இத்தனை மார்க்குக்கு வைக்கிறாங்க சார், நான் வந்து அந்த எக்ஸாம் வந்து எழுதுறேன். ஸோ அந்த எக்ஸாம் எழுதி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க்ல இருந்தா சீட் இந்த கோர்ஸுக்கு இந்த விஐடியில் இந்த கோர்ஸ் சிஎஸ்சி கிடைக்குமா, விஐடியில் சென்னை கிடைக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஜேஇ போல ஜோசா கவுன்சிலிங் அது போலலாம் நம்ம இந்த ரேங்க்ல இருந்தா உங்களுக்கு கிடைக்கும்னு உறுதிப்படுத்த முடியாது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா 1 லட்சம் ரேங்க்குள்ள வந்தாதான் நீங்க விஐடி வேலூர் விஐடி சென்னைக்கு எலிஜிபிள். அவங்க 1 லட்சம் இருந்தாதான் நீங்க எலிஜிபிள். 1 லட்சம் ரேங்க்குள்ள வந்தாதான் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் நீங்க சிஎஸ்சி இந்த மாதிரிலாம் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப கிட்டத்தட்ட 10,000 ரேங்க்குள்ள வந்தாதான் உங்களுக்கு இங்க சீட்டே கிடைக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கண்டிப்பா போட்டி போடணும். அதுல நல்ல ரேங்க்ல வரணும். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்கள் பங்கேற்பாங்க. அதுல நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் சில பேர் போன வருடம்லாம் நமக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் நல்ல ரேங்க்ல எடுத்து இந்த காலேஜுக்குள்ள படிச்சுட்டு இருக்காங்க. அதனால நீங்க உங்களுக்கான இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ இதை பத்தின இந்த கவுன்சிலிங் எப்படி நடக்கும், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சாய்ஸ் புல்லிங் பண்ணணும், என்னென்ன விவரங்கள் எல்லாமே அடுத்தடுத்து நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இது ஒரு கேட்டகரி, இந்த விஐடி ட்ரிபிள்ங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு போறது. இன்னொன்று என்ன, நம்மளோட இந்த எம்டெக் இன்டகிரேட்டட் கோர்சஸ். அப்படின்னா என்னங்க, அது என்ன இன்டகிரேட்டட் கோர்சஸ் அப்படின்னு சொல்றீங்கன்னா, நம்ம யூஜிசியால அங்கீகரிக்கப்பட்டு ஏஐசிடியால அப்ரூவ் பண்ணப்பட்ட கோர்சஸா இன்னைக்கு இந்த எம்டெக் இன்டகிரேட்டட் கோர்சஸ் மாறிடுச்சு. இன்னைக்கு சாதாரணமா நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய பல இன்ஜினியரிங் காலேஜ்லேயே இந்த எம்டெக் இன்டகிரேட்டட் கோர்சஸ் வந்துருச்சு. ஏன் நம்ம எஸ்எஸ்என்ல கூட இந்த எம்டெக் இன்டகிரேட்டட் கோர்சஸ் இருக்கு. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா டியூயல் டிகிரி மாதிரி. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிஜி, அதாவது நம்ம யூஜி முடிச்சுட்டு நிறைய பேர் இப்ப பிஜியே பண்றது இல்லை. அதனால இது உங்களுக்கு 5 இயர்ஸ். இப்ப யூஜி முடிச்சுட்டு நீங்க பிஜி பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும்? 6 வருஷம் நீங்க படிக்கணும். ஆனா நீங்க 5 வருஷத்துல இந்த கோர்ஸை முடிப்பீங்க. 5 வருஷத்துல கோர்ஸை முடிப்பீங்கன்னா இது எம்டெக் இன்டகிரேட்டட். இதுவுமே ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் தான். இதை நிறைய பேர் படிக்கிறதுக்கு யோசிப்பாங்க, இதுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு. நீங்க அதெல்லாம் நோ வரி. இந்த பிஐடி யூனிவர்சிட்டிலங்க 2025 பேட்ச்ல கிட்டத்தட்ட 1 crore பிளேஸ் ஆயிருக்காங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 375 ஆஃபர், கிட்டத்தட்ட 30 கம்பெனிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்கதாக டீடைல் எல்லாமே அவங்க வெப்சைட்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இது வேர்ல்டு கிளாஸ் யூனிவர்சிட்டிங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுக்குள்ள நம்ம போயிட்டோம்னாவே கண்டிப்பா நம்மளால ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் ஆகி ஒரு நல்ல கம்பெனிக்கு போகலாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, நம்மளால இந்த எம்டெக் இன்டகிரேட்டட் கோர்சஸை படிக்கணும்னா நம்ம போர்டு எக்ஸாம், நம்மளோட பப்ளிக் எக்ஸாம்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்ல நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அந்த ஸ்கோரிங் அடிப்படையில் உங்களுக்கு எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட அப்ளிகேஷன் ஓப்பன்ல தான் இருக்கு இந்த எம்டெக் இன்டகிரேட்டட். ஆனால் அதில் ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க இப்போ அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணா கூட அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் வரைக்கும் டைம் இருக்கு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, அப்ளை பண்ணா கூட அதுல வந்து உங்களுடைய 12th மார்க் அடிப்படையில தான் சீட்டு கொடுக்குறாங்க. அப்போ உங்களோட 12th மார்க் இன்னும் வரல, அதுக்கப்புறம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் அது வரைக்கும் நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். உங்களுடைய 12th என்ன கேட்கறாங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட் இல்லைன்னா கூட உங்களோட ஹால் டிக்கெட் கேட்கறாங்க. அப்ப அந்த ஹால் டிக்கெட்டையாவது நீங்க கொடுக்கணும்.
கொடுத்து நீங்க அப்ளை பண்ணி வைக்கணும். எப்படி இருந்தாலும் போர்டு எக்ஸாம் முடிஞ்சுதான் இந்த எம்டெக் இன்டகிரேட்டர் கோர்சஸ்க்கு அட்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ், அதுக்கு ஒரு ரேங்க் வெளியாகும். மொத்தமா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேங்கின் அடிப்படையில அவங்களுக்கு கிட்டத்தட்ட இது வந்து பாத்தீங்கன்னா 4 கேம்பஸ்லயும் இருக்கு. விஐடி வேலூர், விஐடி சென்னை, அதுக்கப்புறம் விஐடி போபால், விஐடி ஏபிலையும் இருக்கு இந்த எம்டெக் இன்டகிரேட்டர் கோர்சஸ். அதன் அடிப்படையில் உங்களுக்கு ரேங்கின் அடிப்படையில் அட்மிஷன் கொடுக்குறாங்க. இதை மாதிரி தாங்க இந்த விஐடியில் அட்மிஷன் கொடுக்குறாங்க. இது மாதிரி தான் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நான் இப்போ எல்லாமே சொல்லியிருக்கேன். ஒன்று என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்மளால முடியல அப்படின்னா எம்டெக் இன்டகிரேட்டர் கோர்சஸ் பண்ணலாம். இது 2 தான் ஆப்ஷன். ஸோ இது போன்ற செய்திகள் இப்போ நம்ம விஐடியை மட்டும் பார்த்தோம். அடுத்தடுத்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம சேனல்ல உங்களுக்கு உடனுக்குடன் கொடுத்துட்டு இருப்போம். இங்க நான் பார்த்த வரைக்கும் நான் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, அந்த சொன்ன பார்த்தீங்களா ரேங்க், இந்த ரேங்க்குக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிற வெளிப்படைத்தன்மை வெப்சைட்லயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் டிஎன்இஏ கவுன்சிலிங் நடக்குது. அதே போல இந்தியா முழுக்க ஜேஇ எக்ஸாம் எழுதிட்டு ஜோசா கவுன்சிலிங் நடக்குது. அதுக்கெல்லாம் ரேங்க் வருது பார்த்தீங்களா, இந்த ரேங்க்குக்கு இந்த கோர்ஸ் கிடைக்கணும். அது மாதிரி நம்ம உறுதிப்படுத்த முடியாது. நீங்க அப்ளை பண்ணுங்க, நல்ல ரேங்கை வாங்குங்க, உங்களுக்கு எது கிடைக்கும், என்ன மாதிரி போகலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்ல உங்களுக்கு சொல்ல பார்ப்போம். விஐடி ட்ரிபிள்ங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்கல்ல, அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்புமே அவங்க கொடுக்குறாங்க. என்ன மாதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 500 ரேங்க்குள்ள வர்றவங்களுக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா 100% ஃபர்ஸ்ட் 10 ரேங்க்குள்ள வர்றவங்களுக்கு ஒரு 100% அவங்களோட டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீ. அதே போல அடுத்தடுத்து வரக்கூடிய கேட்டகரிக்கு 75%, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 50%, 25% இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டேரியாவின் அடிப்படையில ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் 500 ரேங்க்குள்ள வரணும். வந்தீங்கன்னா இங்க ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்கன்னா அது ஃபைனல் இயர் வரைக்கும், ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் கிடையாது, செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், அது ஒன்லி இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேசிக்ஸ்ல நல்ல ரேங்க்ல வர்றவங்களுக்கு. மற்றபடி வேற ஸ்காலர்ஷிப்பை பத்தியெல்லாம் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். தேங்க்யூ, பை.